இன்னைக்கு எனக்கு ப்ரோமோல பார்த்தீங்கன்னா, மனோஜோட கடைக்கு கஸ்டமர் எல்லாருமே வராங்க. அங்க பணத்த காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப கஸ்டமருக்கு நம்ம பொருள் குடுத்தே ஆகணும். கூட்டமா வேற வந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலையே! இப்ப அவங்களுக்கு பணம் குடுக்கணுமே! இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே! அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பணத்த எடுத்தது ரோகிணி தான். இந்த கடையில இருக்கிறவங்க யாராவது தான் பணத்த எடுத்திருப்பாங்க. தெரிஞ்சே சிசிடிவி ஆஃப் பண்ணிட்டு தான் பணத்த எடுத்திருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே விசாரிச்சு பார்க்கும்போது, நாங்க யாருமே பணத்த எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப போலீஸ்ல சொல்லிற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி மாட்டிக்கிருவோமே போலீஸ்க்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்பதான் கடைக்கு போனா அதாவது போலீஸ்க்கு போனா நமக்கு தான் அவமானமாயிரும். இந்த கஸ்டமருக்கு மட்டும் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு கஸ்டமர் வந்து கேட்குறாங்க, "என்னங்க நான் ஆர்டர் பண்ண பொருளுக்கு மிச்ச பணத்த கட்டிட்டேன். எனக்கு பொருள குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல நாங்க கிளையண்டுக்கு பணம் குடுத்துருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பொருள் வந்துரும்" அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு எங்க எல்லாருக்கும் பொருள் மட்டும் வரலைன்னா, இந்த கடையில ஒரு திங்ஸ் இருக்காது. இருக்கிறது எல்லாத்தையும் நாங்க எடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த வாரம் முழுக்க இப்படிதான் போப்போது. பார்ப்போம் என்ன நடக்குன்னு.